திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திலிருந்து ஈரோடு மாவட்ட செயலாளர் தோழர் குமரகுரு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தோழர் வணக்கம். தோழர் தோழர் நேற்று பாராளுமன்றத்துல நடந்த நிகழ்வை பார்த்திருப்பீங்க. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்றவங்க, காட்டு மிராண்டிகள் போல நடந்துருக்காங்க என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளால பேசியிருக்காங்க. அது ஒரு அரை மணி நேரத்துல அவங்களே வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு நம்ம தமிழக எம்பிக்களோட கடுமையான போர் குரலால வாபஸும் வாங்கிக்கிட்டாங்க. இந்த போக்கு இன்னைக்கு அதை கண்டிச்சு தமிழ்நாடு முழுசும் போர்க்களமா மாறி இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் பிஎம்3 திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன்னு சொல்றது, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது குறித்து சொல்லுங்க. உலகத்திற்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம். நம்மள பார்த்து ஒரு வட இந்தியக்காரன் நாகரிகம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, எம்பிக்களை சொன்னதாவெல்லாம், தமிழக எம்பிக்களை சொன்னதாவெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். ஒட்டுமொத்த தமிழர்களையே சொன்னதாத்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு போர்க்கோளம் பூண்டது. தமிழ்நாடு யாரையும் கேட்கல. அது திமுகவெல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கிற போது ஒரு குடும்பாவி இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காத நிகழ்வு. இவர்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல, யாரையும் கேட்கல. அவங்க பாட்டுக்கு தன்னெழுச்சியா ஒரு போராட்ட காலத்துக்கு தர்மேந்திர பிரதானுடைய குடும்பாவியே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆணவங்க, இது 3வது முறையா ஆட்சிக்கு வந்திருக்கோம், நம்மளை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறது. 3வது முறையாவும் அவங்க பாத்தீங்கன்னாக்கா செய்ய முடியாது. தனி மெஜாரிட்டியில வரல இல்லையா? அவங்க வந்தது பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நாயுடுவும் அவரும் வாபஸ் வாங்கினாங்கனாக்கா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பீகாருடைய முதல்வரும் லானுவும் வாபஸ் வாங்கினாங்கனாக்கா முடிஞ்சிருச்சு. இந்த ஆட்சி அவ்வளவுதான். அல்ல என்னங்க, நிதிஷ்குமார், லாலு இல்ல நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சர்னாவே நமக்கு லாலு தானே ஞாபகம் வர்றாரு. அவர் ஞாபகம் வர்றாரு, மன்னிக்கணும். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் முடிவு பண்ணாங்கனாக்கா இந்த ஆட்சி அவ்வளவுதான். அது அநேகமா உங்களுக்கு இந்த எம்பிக்கள் சீட்டுகளை குறைக்கிறேன்னு சொல்லி வர்ற போது தெரிஞ்சிடும், அது என்ன ஆகுதுங்கிறது தெரிஞ்சிடும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைத்து எதிர்கட்சிக்காரர்களையும், அது பிஜேபி ஆதரிக்கக்கூடிய கட்சிகளா இருந்தாலுமே சரி, அவங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசணுங்கிறதுல முடிவெடுத்திருக்கிறாரு. 22ஆம் தேதி அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். அந்த மாதிரி முன்னாள் பிரதமரை கூட போய் பார்த்திருக்காங்க. ஆமா, ஒடிசா முன்னாள் பிரதமரை பார்த்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சந்திரபாபு நாயுடுவையும் பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சந்திரபாபு நாயுடுவையும் பார்க்க போறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி, இவங்க எல்லாத்தையுமே பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. எல்லாருமே எல்லாருடைய கட்சியில இருந்து ஒரு பிரதிநிதிகளையாவது அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஒருவேளை அமலாக்கத்துறைக்கு பயந்துட்டு இது வராம இருந்தா இருப்பாங்களே ஒழிய, இல்லைனாக்கா வந்துருவாங்க. இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். உங்களுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது பாத்தீங்கன்னாக்கா 1968 இந்திரா காந்தி அவங்க ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வர்றாங்க. அப்புறம் 86 ராஜீவ் காந்தி கொண்டு வர்றாரு. அப்புறம் 2020 தான் அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கை, தேசிய புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு நம்ம ஐயா நரேந்திர மோடி கொண்டு வர்றாரு. இப்போ 2024 கல்விக் கொள்கை பொதுப்பட்டியல்ல தானே தொடர் இருந்தது. 68 மாநில இல்ல, மாநிலங்கள் பட்டியலுக்கு தான் நம்ம கேட்கிறோம். அவங்க கொடுக்கல, அவங்க கொடுக்காத பொதுப்பட்டியல் 74 தான் இதுக்கு போகுது, ஒன்றிய அரசோட பட்டியலுக்கு போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநிலங்கள் பட்டியல பொதுப்பட்டியல்ல தான் இருந்தது. இல்ல, உங்களுக்கு 68லயே புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துடுறாங்க. இந்திரா காந்தி அம்மா ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்தி மொழி திணிப்பு அது இதுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி கொண்டுட்டு வந்தது 86 கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இவங்க கொண்டுட்டு வர்றதுலாம் பாத்தீங்கன்னாக்கா மும்மொழி கொள்கைன்றாங்க. இந்திய நேரடியா நம்மகிட்ட திணிச்சோம்னா உஷாராயிரும், கேட்க ஆரம்பிப்போம், போராட ஆரம்பிப்போம். அவன் என்னங்கிறான்னு சொன்னாக்கா, இந்தி மொழி, இந்திய மொழிகள்ல 2 மொழி, இந்திய மொழிகள் இல்லாத ஒரு மொழி அப்படிங்கிறான்.
அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனோ ஜெர்மனியோ அல்லது ஆங்கிலமோ அது ஒரு மொழி படிச்சுக்கலாம். இந்திய மொழியில 2 மொழி படிக்கணுங்கிறோம். இப்போ நம்ம கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க 2 மொழி படிக்கிறதுக்கு தயார். முதல்ல வந்து வடநாட்டுல எத்தனை பேர் 2 மொழி படிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்முடைய கேள்வியாவே இருக்கு. இப்போ இன்னொரு அதுல உங்களுக்கு மும்மொழி திட்டத்துல ஒண்ணு சொல்றான், ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா வந்து சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுக்க போறாங்க. வெளிப்படையா வர்றாங்க. அவங்களுடைய என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்தி மொழி அல்ல, இந்தி மொழிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் இருக்கா, ஒரே ஒரு மாநிலம் இந்தி மொழிக்குன்னு சொல்லிட்டு இந்தி மொழி பேசக்கூடிய, இந்தி மொழியை அவங்களுடைய பண்பாட்டு மொழியாக அவங்களுடைய மொழியாக வச்சிருக்கக்கூடிய, தாய்மொழியாக வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவில இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில கிடையாது. இந்தி மொழியே வந்து சமஸ்கிருதம், உருது, பல்வேறுபட்ட மொழிகள் சேர்ந்து கலப்பா உருவாக்கப்பட்ட மொழிதான் இந்திய. அவன் வந்து இந்திய சொல்லல, அவன் சமஸ்கிருதத்தை சொல்றான். சமஸ்கிருதத்தை சொல்றது வெளிப்படையா சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா சமஸ்கிருதம் படிச்சவங்களே வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு வந்து எழுத்து மொழி, பேச்சு மொழி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு சமஸ்கிருதத்துல யாராவது பேசுறத பாத்திருக்கீங்களானாக்கா பேச மாட்டாங்க. சமஸ்கிருதத்திலேயே பேசுவாங்களான்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த பாப்பானும் பேச மாட்டான். அவங்க பேசக்கூடியவங்களே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 7000 சொச்சம் பேரோ 7000 இருந்து 25,000 பேருக்குள்ளாரதான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த மொழி வளர்ச்சி பெறணுங்கிறதுக்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை இவங்க வந்து இறைச்சிருக்காங்க, இதுவரையிலும் இறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால அவன் வந்து இந்தி மொழியை சொல்றான். இப்ப என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, இந்தி படிச்சா என்ன அப்படிமா. சரி ரைட், இந்தி படிச்சாதான் என்னன்னு நம்மன்னு நினைச்சுக்குவோம். அப்புறம் இந்தியில பரீட்சை எழுதுனா என்ன அப்படின்னு அடுத்த கேள்விக்கு வருவான். சரி இந்தி தான் நம்ம படிச்சிட்டோம்ல, பரீட்சை எழுதுனா என்ன அப்படிமா. அப்புறம் அவன் என்ன பண்ணா, இந்தி படிச்சவனுக்கு வேலை கொடு அப்படிமா. அப்புறம் இன்னொன்னு அதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லிடுவான், இந்தி படிச்சவனுக்கு தான் வேலை கொடுன்னு சொன்னதுக்கு அப்புறம், இந்தி படிச்சவன் மட்டும்தான்டா இந்தியாவில இருக்க தகுதி பெற்றவன், இந்தி படிக்காதவன் இந்தியாக்காரன், இந்தியனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அமித்ஷா அந்த பிஜேபி காரங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, அமித்ஷாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா குஜராத் தான் தாய்மொழி. அவரு எங்கேயோ, அவரும் சரி பிரதமர் மோடியும் சரி, அவங்க தாய்மொழியில எங்கேயுமே பேசுறது இல்ல, இந்தியில தான் பேசுறாங்க. ஆனா சமஸ்கிருதத்துல பேசி பாரு பார்ப்போம், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பார்ப்போம். சமஸ்கிருதத்துல பேசுங்க, முதல்ல சமஸ்கிருதம் பேச தெரியுமா, சமஸ்கிருதத்துல எழுத தெரியுமா, யாருக்கு எழுத தெரியும், யாருக்கு பேச தெரியும், யாருக்கு தெரியாது. அது வந்து படிச்ச பண்டிதர்களுக்கே தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரி இந்தி மொழி வந்து கட்டாயமா நம்மளை திணிக்கிறாங்க. நம்ம வந்து இல்ல இது அண்ணாமலை பாருங்க, ஒவ்வொரு பக்கம் மாணவர்கள் எல்லாம் வந்து எழுச்சியோட வந்து அதுக்கு நல்ல உதயநிதி அழகா சொல்லியிருப்பாரு. நம்ம வெளியில போனோம்னாக்கா குழந்தைகளை வந்து பிஸ்கட், யாராவது வெளியில பிஸ்கட் கொடுத்தாங்கன்னா வாங்காத, ரொட்டி கொடுத்தா வாங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு பிஸ்கட் கொடுத்து புள்ள குடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. குழந்தைங்க தெரிச்சுட்டு ஓடுது, பிஸ்கட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாடா, நான் கையெழுத்து போட மாட்டானே. இவனுக்கு ஒரு முட்டா பசங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எல்லாம் கையெழுத்து போட்டா செல்லாதுடா, அது கூடவா இவனுக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம கேக்குறோம், ஐபிஎஸ் படிச்சுட்டு எஸ்பி ஆனானா இல்ல படிக்காமே எஸ்பி ஆனானா, என்ன கருமாந்திரன்னே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதுல இன்னும் நம்மள வந்து பெரிய தொந்தரவு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, வேற ஏதாவது மொழி படிச்சுக்கலாம், தமிழை வந்து நீங்க வந்து தாய்மொழி கல்வியை ஊக்குவீங்க. சரி, நாங்க ஊக்குவிக்க தயார், வா, சிபிஎஸ்இ பள்ளியில இனிமேல் தாய்மொழி கட்டாயம்னு நாங்க சொல்றோம், விட்டுருவியா நீயே? சிபிஎஸ்இ பள்ளியில தாய்மொழியில கட்டாயம்னு நாங்க சொல்ல வர்றோம், சொன்னா நீங்க ஏத்துக்குவியானாக்கா ஏத்துக்க மாட்டாங்க. தனியார் பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்கறத அரசு பள்ளியிலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதே அதுதான். அவன் தனியார் பள்ளியில என்ன கொடுக்குறாங்க, தாய்மொழி கிடையாது. தனியார் பள்ளிக்கூடத்துல தாய்மொழி கிடையாது, ஹிந்தி சொல்றான், ஆங்கிலம் கத்து கொடுக்குறான். அது இல்லாம வந்து பிரிட்டன் ஜெர்மனின்னு சொல்லிட்டு அவன் விரும்பக்கூடிய ஏதோ ஒரு மொழியை கொடுக்குறானுங்க. அந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் இருந்தா, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இருக்கிறத படிச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரிதான். தமிழ் வந்து உங்களுக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல இல்லையே, கொண்டுட்டு வருவோம் பார்ப்போம், தாய்மொழியில கல்வி கற்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்றான். ஏத்துக்குவானா மத்திய அரசு? ஏன்னா அது மத்திய அரசு பள்ளி, அவனுடைய அஜெண்டா அப்படின்னா வரப்பு பாடத்திட்டம் எல்லாம் வருது. அப்படிங்கிற போது ஏத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா. இது வந்து இன்னைக்கு நேற்று ஏற்பட்ட இது கிடையாது. 1937 மூதறிஞர் ராஜாஜி அவரு வந்து முதலமைச்சரா இருக்கிற போதே வந்து இந்தி மொழி கட்டாயம் கொண்டு வந்தார். இதுல உங்களுக்கு இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்துல இன்னொன்னு இருக்கு, பிஎட் படிப்பு வந்து 4 வருஷம் படிப்பு பண்ண போறாங்க.
ஓஹோ. பிஎட் படிப்பு 4 வருஷம். ஆசிரியர்களுக்கான பிரச்சனை, ஆசிரியர்களுக்கு இன்னும் தெரியல. உள்ள இருக்கிற ஆசிரியர்கள் அதை பத்தி கேட்டுக்க போறது இல்ல. வெளியில பிஎட் 2 வருஷம் முடிச்சுட்டு வந்திருக்கான் பாருங்க, அவன் போராடணும். 4 வருஷம் பிஎட் படிப்பு கொண்டு வருவோம், 4 வருஷம் படிப்பு தான் இனிமேல் செல்லும் அப்படிங்கறத வந்து கொண்டுட்டு வர போறோம் அப்படிங்கிறாங்க. 1930 2030க்கு அப்புறம் 2030க்கு அப்புறம் இன்னொரு 4 வருஷம், 4 வருஷத்துக்கு அப்புறம் பிஎட் வந்து 4 வருஷம் படிப்பா ஆக்க போறோம். 4 வருஷம் பிஎட் படிச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க போறோம் அப்படிங்கிறான். அப்புறம் அது மட்டும் இல்லாம வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள்னா யாரு? நம்ம ஊர்ல வல்லுநர், சமஸ்கிருதம் தெரிஞ்ச வல்லுநர் யார் இருப்பாரு? கோயில் அர்ச்சகரா இருப்பாரு, அவர் தான் வல்லுநரா இருப்பாரு. அவரை வந்து ஊக்குவிக்கணுமாமா, நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து பாடம் சொல்லி கொடுக்க சொல்லி அவரை கொண்டு வந்து ஊக்குவிச்சு சமஸ்கிருதத்தை கத்துக்கிறான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறாங்களாமா. 3ஆவதுல இருந்து உங்களுக்கு 3ஆவதுல ஒரு பரீட்சை, 5ஆவதுல ஒரு பரீட்சை, 8ஆவதுல ஒரு பரீட்சை, இதெல்லாம் அப்புறம் 10, 12 முடிச்சதுக்கு அப்புறம் உயர்கல்வியில சேர்றதுனாக்கா நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு. உங்களுக்கு லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலேயே அவரே சொல்லிட்டாரு, இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை இந்தி மொழி திணிக்கப்பட மாட்டாது, ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லித்தான் இந்த பிரச்சனையவே அப்ப வந்து முடிச்சு வச்சாங்க. உங்களுக்கு 1965 மொழி போராட்டம் வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு காரணமே அதுலதான் முடிஞ்சது உங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறம் பிரதமர் நேரு தானே சொல்லி முடிச்சு வச்சாரு, இந்தி பேசாத மக்கள் விரும்பாத வரை. இல்லைங்களா, பிரதமர் நேரு வந்து 63ல சொல்றாருங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 63ல வந்து சொல்லி அவர் மொழி சீரமைப்பு சட்டம் கொண்டு வர்றாரு. மொழி சீரமைப்பு சட்டம் ஜவஹர்லால் நேரு கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் 65க்கு பிறகும் வந்து ஆங்கிலம் வந்து மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்றாரு. அதை வந்து வலியுறுத்தினது பண்ணது வந்து லால் பகதூர் சாஸ்திரி தான். உங்களுக்கு அது சரியா முடிச்சு வச்சிரு. மதுரையில வந்து ஒரு கலவரமே நடக்குது உங்களுக்கு ஜனவரி 25, 1965ல மொழி போராட்டம், ஒரு மிகப்பெரிய மொழி போராட்டம். அங்கதான் பெரிய அளவுல 70 பேர் செத்து போறாங்க. காவலர்களுக்கும் காங்கிரஸுக்கும் திமுக காரங்களுக்கும் தகராறு நடந்து அதுல 70 பேர் துப்பாக்கி சூட்டுல செத்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டுட்டு வர்றதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி அந்த மாதிரி சொன்னதா சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு இதுல இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இப்ப கையெழுத்து வாங்க ஆரம்பிச்சிடறான். எங்க மக்கள் எல்லாம் விரும்புறாங்க, நாங்க 1 கோடி கையெழுத்து வாங்கிட்டோம், 2 கோடி கையெழுத்து வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க கிட்ட, இல்ல பெரியவங்க கிட்ட கேட்டா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எதுக்காக இது பண்றீங்க அப்படிங்கறது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய ஆளுகிட்ட யார்ட்டையும் 12வது படிக்கிற பையன் கிட்ட கேட்டா கூட மாட்டிக்குவான். அதனால 6வது 7வது படிக்கிற பசங்க கிட்ட மட்டும்தான் இவங்க கையெழுத்து வாங்கி. அப்புறம் இந்த ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பணி மூப்பு, 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகிறாங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்து தலைமை ஆசிரியரை கொண்டுட்டு வர்றது வரலும் கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து இது வருவாங்க. இனி வரக்கூடிய காலத்துல இந்த புதிய கல்விக் கொள்கையின்படி வர்றது என்னன்னு வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, தகுதி அடிப்படையில, தகுதி எதை வச்சு தீர்மானிக்க போறாங்கன்னு தெரியல. தகுதி அடிப்படையில வந்து அவங்களுக்கு வந்து பதவி உயர்வும் மற்றதும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஆசிரியர்களும் எதுக்கல, ஆசிரியரா வரக்கூடியவங்களும் எதுக்காம இருக்கிறாங்க. இதுதான் நேரம் பிஎட் படிச்சோம். எங்க அம்மா எல்லாம் ஆசிரியரா இருந்தவங்க. அவங்க 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஹையர் கிரேட் டீச்சர் அப்படிம்பாங்க. அப்போலாம் 1வது 2வது சொல்லி தர்றதுக்கு ஆசிரியரா நேரடியா 8வது முடிச்சிருந்தே டீச்சர்ஸ் ட்ரைனிங் போய் அவங்க ஆசிரியரா வந்தவங்க. அவங்க ரிட்டையர்ட் 57 வயசுல 56 வயசுல அப்போ ரிட்டையர்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பென்ஷன் அவங்ககிட்ட வந்தது. இப்ப பென்ஷனும் கிடையாது. இதுல தகுதி திறமை அடிப்படையில வந்து பதவி உயர்வு கொடுப்போம், சம்பளம் அதிகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா, இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது நம்ம ஒரே பக்கத்துல மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து ஆசிரியர்களுக்கு எவ்வளவு தீங்கு வைக்கக்கூடிய மட்டும் நம்ம பாக்குறோம். ஆமா, ஆபத்துகளை எல்லாம் நம்ம இன்னும் சொல்லல. அதையெல்லாம் சொன்னோம்னாக்கா இது வெகுஜன போராட்டமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை வந்து வெகுஜன போராட்டமா வெடிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் கொண்டுட்டு போகணும். மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும், ஆசிரியர்கிட்ட கொண்டுட்டு போகணும். படிச்சுட்டு இருக்கிற டெட் எக்ஸாம் எழுதினாதான் அவங்க மறுபடியும் ஆசிரியரா ஆக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து நம்ம தான் செய்யணும். இதை வந்து அரசு கொண்டுட்டு போகணும். இல்லைனாக்கா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஆசிரியருக்கான பிரச்சனையாகவும் கொண்டுட்டு போகணும்.
இது ஆசிரியர்களுக்கான பிரச்சனையா கொண்டுட்டு போனாதான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை மாணவர்களுக்கும் என்னங்கிறது சரியா புரிய வைக்க முடியும். உங்களுக்கு எதிர்காலத்துல வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு வேலையே இல்லை பாருங்க. இதுல வந்து நமக்கு இவ்வளவு கஷ்டத்திலேயே ஒரு மன மகிழ்ச்சி, நீதிமன்றம் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குதே, எப்படி எப்படியோ போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிற நேரத்துல இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேற்று தான் தீர்ப்பு மதுரை கிளை அழகா சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சியில படிச்சவனுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலையில என்னடா வேலை, உங்களுக்கு வெளியில போங்கன்னு சொல்லி தமிழ்ல கட்டாயம் நீ தேர்ச்சி அடைஞ்சினா மட்டும்தான் நீ தமிழ்நாடு அரசு வேலையில இருக்க முடியும். சிபிஎஸ்சி படிச்சவங்கலாம் இனிமேல் வந்து தமிழ்நாடு அரசு பணிக்கு வந்து போட்டி போட்டுட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது தமிழ்நாடு அரசு பணியில அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி பள்ளிக்கு ஒரு போட்டு, அதே மாதிரி தமிழ் தெரியாம வேலைக்கு வந்துட்டு இங்க அரைகுறையா இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு சேர்ந்து ஒரு கொட்டு வந்துருக்கு. இதை வந்து செஞ்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரை நீதிமன்றம் தான், உயர் நீதிமன்றம். இந்த உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொன்னாக்கா நம்ம சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப உங்களுக்கு சீமான் கேஸே அதே மாதிரி தானே, உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு, கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தது. அதே மாதிரி இப்ப உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இதை வச்சு தமிழ் படிக்காதவங்க எல்லாம் வெளியிடும், தமிழ் பரீட்சையில தேர்வு வச்சு தேர்ச்சி பெற்றானா வைங்க, இல்லைனாக்கா வெளியில போ அப்படிங்கிற நிலைமையை கொண்டுட்டு வந்தோம்னா தான் இங்க தமிழர்களுக்கான வாழ்வு உரிமை கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாம எத்தனையோ பேர் தமிழர்கள் இருக்காங்க, பிஎட் படிச்ச டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எல்லா படிப்புலையும் எல்லா கேட்டகரியிலையும் இருக்காங்க. எல்லா தொழில் முனைவோரும் எல்லாருமே தமிழ் படிச்சுட்டு தமிழ்ல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. முழுக்க முழுக்க தமிழ்லயே படிச்சவன்லாம் இருக்கான், அவனுக்கு வேலை இல்லை. அதனால நம்ம தமிழ்ல ஒரு தேர்வு வச்சு தேர்வுல தேர்ச்சி அடைகிறவங்களுக்கு தான் இனிமேல் வேலைன்னு சொன்னோம்னா தான் வெளியில இருந்து வந்தவங்க எல்லாம் ஓட செய்வாங்க. உங்களுக்கு அதை வந்து நாம வந்து தமிழ்நாடு அரசை வந்து கேட்டுக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு இந்தி போராட்டம் வந்த போது நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு ராஜாஜி கொண்டு வந்த திட்டம் இருக்கு பாத்தீங்களா, 1937 அவர் கொண்டுட்டு வந்தார். இந்தி படிக்கிறது கட்டாயம்னு சொல்லி சொன்னாரு. 38 போராட்டம் வலுக்குது, பெரியார் தலைமையில நீதி கட்சி எல்லாம் போராடணும்னு. 39 காங்கிரஸ் கட்சி போயிருது வெள்ளக்கார காலத்திலேயே. அப்ப வந்து சென்னை மாகாணத்தை பிரிட்டிஷ் ஆளுநர் எர்ஸ்கின் பிரபுன்னு சொல்லிட்டு, எர்ஸ்கின் பிரபு அவர் தான் வந்து கட்டாய இந்தி இனிமேல் தேவையில்லை, கட்டாய இந்தி தேவையில்லை அப்படின்னு சொல்லி, கட்டாய இந்தி தேவையில்லைன்னு சொல்லி ஒரு வெள்ளைக்காரன் தான் முதல்ல இந்தி திணிப்பை வந்து நம்மகிட்ட இருந்து பிரிச்சான். ராஜாஜி கொண்டு வந்த இந்தி திணிப்பு அதே மாதிரிதான். உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இதுல இப்ப வர்ற புதிய கல்விக் கொள்கையில அந்த ராஜாஜி திட்டமே தான். அவன் எப்படி குலக்கல்வி முறையை கொண்டு வந்தாரோ அதே மாதிரியே தான் அவன் கொண்டு வர்றான். தொழிற்பயிற்சி, தொழிற்கூடங்கள், தொழிற்கல்வி எல்லாம் கத்துக்கணும். எத்தனை வயசு பையன், 3வது படிக்கிற பையன் 8 வயசு பையன் தொழிற்கல்வி கத்துக்கணுங்கிறான். 8 வயசுல இருந்து கத்துக்கிட்டு வரணும். அதுல வந்து கட்டாயமா தொழிற்கல்வி கத்துக்கணுங்கிறது வந்து 10வது 11வது 12வது தொழிற்கல்வி நிச்சயம் தேவை அப்படிங்கிறாங்க. தொழிற்கல்வினா என்ன தொழிற்கல்வி அவன் சொல்றான்னு கேட்டா அதுதான் குலக்கல்வி தான் கொண்டு வர்றாங்க. குலக்கல்வி தான் கொண்டுட்டு வந்து அப்பம் பார்த்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வர போறாங்க. அதுக்கான முஸ்தீபுகள், அதுக்கான அனைத்து திட்டங்களும் மும்மொழி திட்டத்துல இவன் கொண்டுட்டு வர்றதுல இருக்குது. சும்மா நீ வந்து இந்தி கத்துக்கன்னு சொன்னோம்னாக்கா ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கறதுனால மும்மொழி, நீ தாய்மொழியை கத்துக்க. எவன் தாய்மொழி கத்துக்காம இருக்கிறான்? தாய்மொழி எல்லாருமே பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அரசு சார்புள்ள பள்ளிக்கூடங்கள், மெட்ரிக் பள்ளியில எல்லாத்துலயுமே தமிழ் வழி கல்வி கட்டாயம். 10வது வரலும் தமிழ் கண்டிப்பா நீ படிச்சாகணும் அப்படிங்கிறத கொண்டுட்டு வர்றாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு, இன்னைக்கு வரலும் இருக்கு. ஆனா சிபிஎஸ்சி பள்ளியில மட்டும்தான் இல்ல. நீ சிபிஎஸ்சி பள்ளியில வந்து கொண்டுட்டு வரலாம் முதல்ல தாய்மொழி கல்வி, அதுக்கப்புறம் நம்ம இங்க கொண்டு வரலாமா வேண்டாமாங்கிறத யோசிப்போம். அப்புறம் இன்னும் பகிரங்கமா ஒரு பொய்யா பேசுறாங்க. பொய்க்கு வந்து கொஞ்சம் கூட வெட்கப்படுறதே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா விவாதத்திலயும் சரி, பாராளுமன்றத்திலயும் சரி, தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, ஏற்கனவே வந்து இந்த பிஎல்எம் திட்டத்துல வந்து கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டாங்க. கையெழுத்து போட்டுட்டாங்கன்னே சொல்லிட்டேன். கையெழுத்து போட்டாங்க, இப்ப வந்து மறுக்கிறாங்க அப்படின்னா. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்க ஒரு அறிஞர் குழுவை வச்சு இதை வந்து நாங்க ஆய்வு பண்றோம். ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற முடிவின்படி நாங்க வந்து கையெழுத்து போடுறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்றோம் அப்படின்னு. அறிஞர் குழு என்னன்றுச்சு, இது வேண்டாம், இது நமக்கு எதிர்காலத்துல ஆபத்தானது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க போட மாட்டோம் அப்படின்ட்டோம். அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்ட்டான். இப்பதான் நம்ம கேட்க சொல்லுது, அந்த பணம் யாரோட அப்பா வீட்டு காசுன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? இப்பதானே கேட்போம் நம்ம. இது உன்னோட அப்பா வீட்டு காசு இல்ல, நான் கொடுத்த வரி பணம் தானே. எல்லா வரி பணம், நான் எதுக்கு வரி கட்டல இந்த நாட்டுல?
எல்லாத்துக்கும் தீப்பெட்டியில இருந்து தீக்குச்சியில இருந்து எல்லாத்துக்கும் வரி கட்டிட்டு இருக்கேன் நான் வரி கட்டாத என்ன இருக்கு? இப்ப அண்ணா சொன்ன மாதிரி 2 வரி தான் கட்டல, ஒன்னு ஜனவரி இன்னொன்னு பிப்ரவரி. இப்ப அறிஞர் அண்ணா சொல்ற போது இந்தியாவுக்கு 2 வரி தான் நான் கட்டலடா, ஒன்னு ஜனவரி இன்னொன்னு பிப்ரவரி அப்படிம்பாரு. அது மாதிரி இந்த 2 வரியை தவிர நம்ம எல்லா வரியும் கட்டி இருக்கிறோம்ல. என்னுடைய வரி பணத்தை வாங்கிட்டு நீ எதுக்காக நீ எனக்கு தர மாட்டேங்கிற? நீ தந்தாகணும்ல. நீ தர முடியுமா முடியாதா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல் அப்படிங்கறதோட நிறுத்திட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த துணிச்சல் எல்லாத்துக்கும் வராதுங்க. கொஞ்சம் நெளிவு சுழிவா போகணும்னு கூட கலைஞர் கூட விரும்புவாரு. ஆனா இவரு நெத்தி அடிதான். உன்னால தர முடியுமா முடியாதா, அதுக்கு மட்டும் பதில் சொல். நீ முடியாதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் கேள்வி. இன்னைக்கு என்னங்கிறான், நம்மள வந்து நாகரிகமற்றவர்கள் சொல்றாரு. இதை மன்னிப்பு கேள்வி சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துல வெக்கமே இல்லாத வந்து நம்ம மன்னிப்பு புண்படுத்தி இருந்தா வெக்கப்படணும். நீயே இது பெரிய உரிமை மீறல் கொடுத்திருக்காங்க, கனிமொழி அவங்க கொடுத்திருக்காங்க. உரிமை மீறல் பிரச்சனை வந்து உரிமை மீறல் கமிஷன் அவங்க யாரை வச்சிருக்காங்க அந்த குழுவுங்கிறது தெரியல. உரிமை மீறல் குழுவுல எல்லாம் அவங்க தானே இருப்பாங்க, அவார்டுகள் தான் இருப்பாங்க, இருப்பானுங்க. இது உரிமை மீறல பொருந்தாதுனாக்கா புடிச்சு போச்சு. இருந்தாலும் கேவலம் தானே உனக்கு. ஒரு மத்திய அமைச்சர் 1/2 மணி நேரத்துல வந்து சொன்னதை வாபஸ் வாங்குற மன்னிப்பு கேட்கிறீனாக்கா இதை விட கேவலம் உனக்கு என்ன இருந்துற போகுது? மந்திரிகள்லாம் இல்ல, மத்தியில இருக்கிறவங்க எல்லாரும் மடைகளாவே தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க மந்திரிகளா. உங்களுக்கு படிச்சவன மந்திரியா வச்சிருந்தா பரவாயில்ல. இந்த ஆள் இருக்கிற போதுதாங்க பெட்ரோல் விலை ஏறிச்சு. பெட்ரோல் துறை அமைச்சரா இருந்தாரு இதுக்கு முன்ன. இவர் போயிட்டாரு, பெட்ரோல் விலை அப்படியே நின்றுச்சு, இறங்கவும் மாட்டேங்குது ஏறவும் மாட்டேங்குது. கச்சா எண்ணெய் பீப்பா வந்து விலை குறைஞ்சதுனாலும் இவன் இறக்கவே மாட்டேங்கிறான், இறக்கவும் மாட்டேங்கிறான். இப்ப ஏறுறதும் இல்ல, இவன் போய் தொலைஞ்சதுனால ஏறலன்னு வைங்க. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நிலைமையில நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. இதை வந்து ஒழிக்கணும்னு சொன்னாக்கா தமிழ்நாடுதான் முதல்ல களத்துல இறங்கி இருக்கு மும்மொழி கொள்கையை எதிர்த்து. வடநாட்டிலேயே படிப்படியாக இன்னொன்னு உங்களுக்கு கர்நாடகால ஹிந்தி வேண்டான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் போர்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டானே. கர்நாடகால ஹிந்தி போர்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான், தெலுங்கானால ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு பக்கம் ஹிந்தி வேண்டாங்கிறதுல மிக தெளிவா இருக்காங்க. ஏன்னு கேட்டா முந்தி மாதிரி இல்ல, இப்ப கையிலேயே உலகம் வந்துருச்சுல்ல. மகாராஷ்டிராவுல கூட நவீன் பட்நாயக் வந்துட்டு மகாராஷ்டிர மொழி தான் முதன்மை மொழி, அதைதான் கத்துக்கணும், கட்டாயம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஆமா சொல்றாங்க, அவர் மொழிக்காக அவரு பேசும்போது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பிஜேபி காரங்க தமிழ் மொழிக்காக அவங்க குரல் கொடுக்கலையே, ஏன் அப்படி? இல்லைங்க, தமிழ்நாட்டுல பிஜேபி காரன் வந்து இத்தனை பக்கம் போய் வாங்கிட்டு இருக்கான் பண்றானாக்கா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிற சகிப்புத்தன்மை. நம்ம இதெல்லாம் வேடிக்கையே பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா, சகிப்புத்தன்மையில ரொம்ப ஊறிட்டோம். நம்ம போராட்ட குணமெல்லாம் வந்து அப்படியே மூடி வச்சுட்டு இருக்கோம், எரிதலா நின்றுட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி நீ நெருப்புல விளையாடாதா அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி நெருப்புல கல்ல வீசி விளையாண்டாங்கன்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய ஆக்ரோஷமா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, தமிழ் அமைதியாவே இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கறதல்ல. நீ சாதாரண வந்து 12வது 10வது 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்க பசங்களை விட்டுட்டு 12வது 11வது படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீ கையெழுத்து கேட்டுப்ப, தமிழனுடைய வீரம் என்னங்கிறது தெரியும். ஓட விரட்டிடுவான் கேள்வியிலேயே, அடிக்கடி எல்லாம் அப்புறம் கேள்வியிலேயே உன்னை விரட்டிடுவான். அந்த மாதிரிதான் இருக்கு. உன்னை தேர்தல் வச்சு செய்யறாங்க. நீ எவன் கூட கூட்டணி வச்சினாலும் நோட்டாவுக்கு கீழே தான் வரப்போற, அதுதான் உறுதியாவும் ஆக போகுது, குத்ததான் போறாங்க உனக்கு. இது தெரிஞ்சுமே வந்து மேலும் 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 ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாருங்க, அந்த மாநிலம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு எல்லா கட்சியும் சேர்ந்துடும். இங்க பாத்தீங்கன்னா பிஜேபி சேரவே மாட்டாங்க, மற்ற பக்கம் பாத்தீங்கன்னா சேர்ந்துருவோம், இங்க சேரவே மாட்டாங்க, இங்க நம்ம கூட வர மாட்டேங்கிறான். அது முக்கியமான கட்சி பாருங்க, மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டிலேயே இந்த தமிழ் மாநில காங்கிரஸ், வாயில்லா பூச்சி வாசன் இருக்காருல்லங்க, அவருடைய கட்சி. அவர் பேசுறது அவருக்கும் புரியாது நமக்கும் புரியாது. ஆமா அவரு அதனால வாயில்லா பூச்சிக்கிறோம். அவருடைய கட்சி கலந்துக்கலைங்கிறத ஒரு மிகப்பெரிய வேதனையா இருக்கு. பேரு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ். ஆமா வெங்காயம், நீ தமிழ் மொழிக்கு இழுக்கணும்னா தமிழ் மொழியை கேவலப்படுத்துறான்னு வந்திருக்கணுமா வேண்டாமா?
அப்புறம் இன்னொரு ஆளு கிருஷ்ணசாமி, அவரு வந்து அவர் வந்துட்டாருன்னா அவருக்கு எப்படி எம்பி பதவி எப்படி மேல் சபை? ஆமா, அதான் எம்பி பதவி வேணுங்கிறதுக்காக வேண்டிய அதான் கால் நக்கி புழைக்கிறதுன்னு ஆயிப்போச்சு உங்களுக்கு. எல்லாம் சவார்கர் பரம்பரையிலே போயிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த வழி, அவங்க காட்டின வழியிலே இவங்களும் சேர்ந்து போறாங்களாங்கிறதா வேதனையா இருக்கு. கிருஷ்ணசாமி கூட தனிச்சு நின்று நான் போராடுறேன், உங்க கூட வரமாட்டேன். அவரு தனிச்சு நின்று போராடுறதுக்காக இல்லை, தோக்குறதுக்காக. தோத்தாதான் அவனுக்கு காசு. ஆமா, நீங்க சீமான வந்து ரொம்ப இதுக்காக எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவரு கூட்டணிக்கே வரமாட்டாருங்க. அவர் தனிச்சேதான் நிப்பாரு. அவர் தோக்கணும். அவர் வந்து ஜெயிக்கிறவனை தோக்கடிக்கிறது அவருக்கு வேலை. அவரு கொடுக்குற அசைன்மெண்ட் அதுதான். அதனால இப்ப சீமாரெல்லாம் இந்த இந்த பிரச்சனையில வந்திருக்கணும். அவன் சொல்றான் பாருங்க, இது இல்லம் தேடி கல்விங்கிறது வந்து புதிய கல்விக் கொள்கையில தான் இருக்கு, அதுல இருக்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டாங்க, இல்லம் தேடி கல்வி எல்லாம் வந்து அவங்ககிட்ட இருந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. நல்லதை எங்க இருந்தா என்னடா எடுத்துக்கிட்டா போகுது, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நல்லது தானே அது. இல்லம் தேடி கல்விங்கிறத எடுத்துக்கிறோம். எல்லா பள்ளிக்கூடத்துக்கு வராதவங்கள, பள்ளிக்கூடத்துல படிப்பறிவு இல்லாதவங்களை கொண்டுட்டு போய் தான் பாடம் சொல்லி கொடுக்கறது தான் இல்லம் தேடி கல்வி. நீ இல்லம் தேடி கல்விங்கிறத அவன் கொண்டுட்டு வந்தது வேற. நீ வீட்டுக்குள்ளார வேலையை பாரு, அப்பம் பாக்குற வேலையை பாரு, உனக்கு வந்து பாடம் வந்து அங்கேயே வந்து சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறது அவன் சொன்ன இல்லம் தேடி கல்வி வேற. முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த இல்லம் தேடி கல்விங்கிறது வேற. அவர் இல்லம் தேடி கல்விங்கிறது வந்து படிப்பறிவே இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் கைரேகை வச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்தா அவங்கள கல்வியில மேம்படுத்தணுங்கிறது தான் இவரு கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி. நாம் தமிழர் கட்சி வச்சுட்டு இருக்கோம். கிளாஸ்ல வீக்கா இருக்காங்க இல்லைங்களா, அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லம் தேடி கல்வியில. இதுவும் எடுக்கிறாங்க உங்களுக்கு இல்லையா. வெளியில படிக்கிறவங்களுக்கு வந்து வீட்டுல போய் டியூஷன் போய் படிக்கிற வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அதை வரைமுறைப்படுத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது உண்டு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா மலை கிராமம் எல்லாம் இருக்கும் இல்லையா, மலை கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வந்து மலை ஏறி அங்க இருக்கிற சின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு உயர்கல்விக்கு போறதுக்கு அவங்க கீழே வரணும், உயர்கல்விக்கு அவங்க தயாராகணும். அப்படிங்கிற போது அவங்களுக்கான அந்த கல்வியை வந்து கொஞ்சம் படிச்ச பட்டதாரி இளைஞர்களை வச்சு இல்லம் தேடி கல்விங்கிற முறையில அதையும் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்ல திட்டம் அப்படிங்கிற போது அது எவங்கிட்ட இருந்து வந்தா என்ன நம்ம ஏத்துக்கிறோம். இவர் கட்சியில நாம் தமிழர் கட்சின்னு வச்சுக்கிட்டு தமிழுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு ஒழிய, இவர் தமிழுக்காக எந்த போராட்டமும் நடத்தினது இல்லை. இப்ப தேவையில்லாம அவனை பேசக்கூடாதுங்க, அவனை பேசணும்னா இவனை மறந்துடுவோம். கொஞ்ச நாளா இவங்க அமைதியா தான் இருந்துட்டு இருக்கிறான். ஒண்ணு பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்குது. பார்ப்போம், நீதிமன்றத்துல இருக்க வழக்கு அது அப்புறம் பாத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால அவரை விட்டுருவோம், இவனுல புடிச்சுக்குவோம். நமக்கு இனி தேவையான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போராட்டத்தை வந்து இவன் சொல்லக்கூடிய அந்த முன்மொழி திட்டத்துல புதிய கல்விக் கொள்கையில என்னென்ன சரத்துகள் இருக்குது அப்படிங்கிறத முழுக்க ஆசிரியர்கள் மத்தியிலேயே கொண்டுட்டு போகக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அது தமிழ்நாடு அரசுக்கு அந்த கடமை இருக்குதுங்கிறத வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறோம். அவங்க வந்து கொண்டுட்டு போகணும். அப்படி கொண்டுட்டு போனாதான் ஆசிரியர்களுக்கு தெரியும், ஓ நமக்கு வந்து பின்னாடி வந்து நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா. இவங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து வேலைக்கு பதவி உயர்வு எல்லாம் வாங்க முடியாது. நமக்கு என்ன, நம்ம வேலைக்கு வந்துட்டோமே அப்படிங்கறதுல எல்லாம் இருக்க முடியாது. அவங்களுக்கு வராது. மறுபடியும் நடைமுறைக்கு வந்ததுன்னா இல்லைங்க தோழர், முன்ன ஒரு ஸ்கீம் இருந்தது. இது கலைஞர் தான் வந்து அதை வந்து மாத்தினாரு. அதாவது ப்ரமோஷன் ஆகி போற அதிகாரி வந்து அடுத்து வர அந்த சீட்டுக்கு யார் வரணும்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போகணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தது, 70 காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்ப வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு தொப்பை பெருசா இருக்கிறதுனால இவரால ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது, அதனால இவருக்கு வந்துட்டு ப்ரொமோட் பண்ண வேணாம், அவரு அந்த இடத்துக்கு வேற அவங்க சாதிக்காரங்களா பார்த்தா அந்த இடத்துல வந்து உட்கார வைப்பாங்க. அப்ப இவங்களை ரிஜெக்ட் பண்றது வந்து தொப்பை பெருசா இருக்கு, குண்டா இருக்காங்க, அதனால இவங்களால வேலை செய்ய முடியாதுன்னாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வர்றீங்க அதே தொப்பை இருக்கிறவங்க அதே குண்டா இருக்கிறவங்க வருவாங்க, அந்த சீட்டுக்கு வராங்க. முன்ன இந்த மாதிரி ஒரு இது இருந்தது, அதை வந்து இப்ப மாடுலேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. இல்ல அதை மாடுலேஷன் பண்ணாலும் இவங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு போலினாலும் அவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வந்துடும் இல்லையா, ஊதிய உயர்வுங்கிறது வந்துடும். ஆனா இவன் தகுதி அடிப்படையில போட்டானாக்க ஊதிய உயர்வு எல்லாம் வராது, அதனுடைய பணப்பலன்கள் எதுவுமே கிடைக்காது.
இவங்க இவங்க கொண்டு வந்திருக்கிற மும்மொழி கொள்கையில வந்து அந்த மாதிரிதான் கொண்டு வந்திருக்காங்க. ஆசிரியர்களோ மற்ற ஆசிரியர்களுக்குன்னே சொல்லி எழுதியிருக்காங்க. ஆசிரியர்களுக்கு வந்து இந்த இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்க வந்து தகுதி திறமை அடிப்படையில தான் வந்து பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ வரணும். அப்படிங்கிற போது தகுதிங்கிறத எதை வச்சு தீர்மானிப்பாங்க? உங்களுக்கு படிப்பு முந்தைய இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா தகுதி எதை வச்சு தீர்மானம்? எல்லாருமே படிப்பு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா? தகுதி எப்படி தீர்மானிப்பாங்கனாக்கா, ரிட்டையர்ட் ஆகிற வயசு, இவங்க இவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், உதவி தலைமை ஆசிரியரா போகணும், தலைமை ஆசிரியரா போகணும், இவங்க இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, அதனால இவங்களுக்கு சம்பளம் இவ்வளவு சேர்த்து வரும், வருஷம் இவ்வளவு ஆச்சுன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சம்பளம் சேர்ந்துட்டே வரும்ல. இதெல்லாம் வந்து தகுதி அடிப்படையில தான் வரும் அப்படின்ட்டா யாருக்குமே வராது. உனக்கு தகுதி ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஐடியால தான். இல்லைன்னா ஒரு எக்ஸாம் வைக்கிறான், எழுது, தகுதி இருக்குதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம்னாக்கா முடிஞ்சு போச்சா உங்களுக்கு? இதெல்லாம் ஆசிரியர்களை நேரடியா பாதிக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தை தான் மறுபடியும் வந்து தொழில் முனைவோர் தொழிற்பயிற்சி தொழிற்பள்ளி தொழிலை பத்தி கத்துக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை தான் அப்படியே பூசி மொழியை கொண்டு வர்றாங்க. அது எத்தனாவது 10வது அதுல லோன் தர்றாங்க. ஆனா வந்து தொழில் பயிற்சியை ஊக்குவிப்பாங்க. நம்ம ஊக்குவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்ன தொழில நீ ஊக்குவிக்க போற? அதுக்குன்னு தனி குரூப்பே இருக்கு. இங்க நீங்க தொழில் பயிற்சிக்குன்னு போறதுனாக்கா உங்களுக்கு ஒரு குரூப்பே இருக்கு. உங்களுக்கு ஒகேஷனல் குரூப்னு ஒரு குரூப்பே இருக்கு. அதுல போய் தொழில் கத்துக்கலாம். இல்லைன்னா இவங்க படிச்சு முடிச்சோம்னா பொறியாளரை போனானாக்கா பொறியாளர்ல போய் அங்க என்னென்ன டெக்னிக்கல் ஏஐல இருந்து அனைத்துமே கத்துக்க போறான். கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே கத்துக்க போறான். அவன் போயிட போறான். நீ என்ன 11 12வதுலயே நீ வந்து தொழில் கத்துக்கடான்னு சொல்றது? தொழில் கத்துக்கணுங்கிறான். 11 12 6வது படிக்கிறது 6வது பிள்ளைங்க வந்துட்டு தொழில் பயிற்சி பாதி நேரம் வந்துட்டு பாடசாலையில இருக்கும். அந்த மாதிரி அது விஸ்வகர்மா திட்டம். இவன் இதுல கொண்டு வர்றது வந்து விஸ்வகர்மா தான் நம்ம எழுத்துட்டோம்ல, முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. அது என்னங்கிறது வெளிப்படையா பொதுத் தேர்வு கம்பல்சரி. பொதுத் தேர்வு கம்பல்சரி. பொதுத் தேர்வு உங்களுக்கு 3வதுக்கு பொதுத் தேர்வு, 5வதுக்கு பொதுத் தேர்வு, 8வதுக்கு பொதுத் தேர்வு, 10வதுக்கு பொதுத் தேர்வு ஏற்கனவே இருக்கு. இந்த பொதுத் தேர்வு எல்லாம் வச்சுட்டு இருக்கிறது இல்லாம 2 நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க. 2 நுழைவுத் தேர்வு உயர்கல்வி படிக்கிறதுக்கு. நீங்க உயர்கல்வினாக்கா டாக்டருக்கு தான் நீட் இருக்குது. இது பொறியியலுக்கு ஒண்ணும் கிடையாது. நுழைவுத் தேர்வு ஆரம்பத்துல கொண்டு வந்த போதே எதிர்த்த மாநிலம் தமிழ் மாநிலம். தமிழ்நாடு மாநிலம் தான் உங்களுக்கு முதல்ல நுழைவுத் தேர்வு கொண்டு வந்த போதே எதிர்த்தாங்க. நுழைவுத் தேர்வு எதிர்த்ததுனால நுழைவுத் தேர்வே இன்னைக்கு இல்லாம இருக்கு. இவன் ஆர்ட்ஸுக்கே கொண்டு வராங்க. ஆர்ட்ஸ் காலேஜுக்கே வந்து நுழைவுத் தேர்வுட்டானாக்கா, கலை அறிவியல் படிக்கிறதுக்கு நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொன்னாக்கா, ஆக மொத்தம் நம்ம எவனும் உயர்கல்வி போகக்கூடாதுங்கிறதுல இவன் மிக தெளிவா இருக்கான். படிக்கவே கூடாது, படிக்கவே கூடாது, உயர்கல்விக்கு போகக்கூடாது, சுத்தமா நீ போகக்கூடாது. நீ உயர்கல்விக்கு போனா படிப்ப, படிச்சதுக்கு அப்புறம் வேலை கேட்ப. எதுக்கு இந்த பிரச்சனை? படிக்கிறதுக்கு வேண்டான்னு பார்த்தோம்னா கூட இவன் விட மாட்டாங்களாட்டு இருக்கு. திமுக சர்க்கார் நீ படிக்க போ 1000 ரூபாய் பணம் தர்றேன், பசங்களுக்கு பொண்ணுகளுக்கு மட்டும் இல்ல பசங்களுக்கு சேர்ந்து 1000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் பணம் கொடுத்து இவன் படிக்க வைக்கிறானே, எங்க படிக்க வச்சிருவானு சொல்லிதான் இவங்க ஒரு நல்ல முடிவு கொண்டுட்டாங்க. இவன் படிச்சா தானே நீ வேலை கேட்ப, உனக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிடுறான்னு சொல்லி. ஏன் கலை அறிவியலுக்கு வந்து நுழைவுத் தேர்வுனாக்க இந்த நாடு எங்க போக போகுது? ஒரு பையன் கூட காலேஜ் போக மாட்டாங்க, ஒரு பிள்ளைங்க கூட காலேஜ் போக முடியாது. அதுதானே இவனுடைய திட்டம். உங்களுக்கு அந்த திட்டத்தை முறியடிக்கிறது நம்ம ஆரம்பத்திலேயே முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா தேர்தல் வந்தோம்னா மொழி பிரச்சனை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களாட மொழி பிரச்சனை எடுத்தோம், நீ தானே இப்ப மும்மொழி திட்டத்தை கொண்டு வர. தேர்தல் வருதுன்னு தெரியுதுல்ல, உணர்ச்சி இருக்குல்ல, உனக்கு ஒழுக்கமா இருக்கணுமா வேண்டாமா? நீ தேர்தல் முடிஞ்சோன்னா அடுத்த வருஷம் கொண்டு வர வேண்டியதானே, அப்புறம் பாத்துக்கலான்னு. ஏன் நீ இப்ப அவசர அவசரமா கொண்டு வந்த? நீ கொண்டு வந்ததுனால நீ கொண்டு வந்திருக்கிற, நாங்க பாத்துக்கிட்டே இருப்போமா? தேர்தலுக்காக எல்லாம் கிடையாது. வருங்கால தலைமுறையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் களமிறங்கி இருக்கிறார். பிஜேபி, இந்த தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இவங்க எல்லாம் உதிரி கட்சி. இவங்களெல்லாம் வந்து கட்சியே கிடையாது, லெட்டர் பேர் தான். திமுக போராடுற அளவுக்கு அதிமுக போராட மாட்டேங்குதுங்க. இது அவங்களுக்கு அமலாக்கத்துறை பயம் இல்ல.
அமலாக்கத்துறை இருக்குல்ல, அதை கண்டு கொஞ்சம் பயம் இருக்கும்ல உங்களுக்கு? கொஞ்சமாவா சேர்த்து வச்சிருக்காங்க? அந்த பயம் இருக்குல்ல உங்களுக்கு? இங்க வந்து இதுல வந்து ஓபிஎஸ் சொன்னாரு பாருங்க, மதுவிலக்கு இந்த டாஸ்மாக்ல போய் அமலாக்கத்துறை இது பண்ணது மிக கேவலம். அட நீ முதலமைச்சரா இருக்கிற போது தலைமைச் செயலகத்திலேயே அமலாக்கத்துறை போறானா, ஐடி ரைடு போறானே, அது கேவலமா இல்லையா? நீ இதை சொல்றதுக்கு உனக்கு முதல்ல என்ன யோகியதை இருக்குதுங்கிறது வேணும்ல. ஓபிஎஸ் அதுவும் இவங்க இருக்கிற போதுதான் போனாங்க தலைமைச் செயலகத்துல ஐடி ரைடு. இந்திய வரலாற்றிலே, தமிழ்நாடு வரலாற்றிலே தலைமைச் செயலகத்துல முதல் ஐடி உள்ள போந்தது வந்து இவனுங்க ஆட்சியில தான். இந்த மானங்கிட்ட அதிமுக ஆட்சியில தான் நடந்தது. இங்க வந்து இவன் டாஸ்மாக்கு போறானாக்கா பில்லு இல்லாம போட்டிருக்கானா, பில்லு போட்டாங்களான்னு சொல்லிட்டு கணக்கு பாக்குறதுக்காக போறாங்கன்னா, இன்னைக்கு வரல ஒரு தகவலும் சொல்லல. அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்ல போறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. போய் எதையாவது கண்டுபிடிச்சிருந்தானாக்கா இந்நேரம் எனக்கு தெரியும் அப்படின்னு இருப்பாரு அண்ணாமலை. எனக்கு தெரியும் இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி இவருக்கு தான் செய்தி வரும். அது எப்படி வருதுங்கிறதும் தெரியல. எனக்கு செய்தி வந்துருச்சு, ஆமா, முதல்ல அவர் சொல்லுவாரு, இவரை பிடிச்சி உள்ள போடுவாங்க. மத்திய அரசு முதல்ல அண்ணாமலை சொல்லுவாரு, அவர் யார கைய காட்டுறாரோ அவர் பேசிட்டாருனாக்கா இவரை பிடிச்சி ஜெயில போடுவாங்க. இதே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாடகத்தை ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க மக்கள். அதான். சரிங்க சார், நன்றி, மகிழ்ச்சி சார். நன்றி.